ஹலோ! இது வந்து ஒரு டேல ஒரு ஹாஃப் டே வர உள்ள ஒரு ரொட்டீன் ஒர்க் இருக்கும். சிலதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். அவ்வளோதான். பட் இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. இருந்தாலும் என்ன பண்றது? ஒரு கன்டென்ட்காக நம்மளும் போட்டு தானே ஆகணும். ஸோ எல்லாம் கோச்சிக்காம பாருங்க. இந்த சீசனில் இப்போ நேற்று தான் நான் இந்த மாங்காய் வந்து கிலோ 25 ரூபான்னு வாங்கினேன். இல்லைனா ஒரு மாங்காவே 30 ரூபா 40 ரூபான்னு வாங்கி உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது. ஸோ அதை நல்லா கட் பண்ணி ஊறுகாய்க்கு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு போட்டு வச்சுட்டு டீ எல்லாம் குடிச்சாச்சு. அப்புறம் வந்து புடலங்காய் கூட்டுக்கறி. ஸோ காலையிலே கொஞ்சம் சாதம் வச்சு புடலங்காய் கூட்டுக்கறி வச்சு வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். பிகாஸ் நக்ஷத்ராவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா சோறு வேணும்னு கேட்பா. சோறு இருந்தால் தோசை வேணும்னு கேட்பா. அப்போ நம்ம தோசை கூட டக்குன்னு ஊற்றி கொடுத்துடலாம். ஆனால் சோறு அப்படி இல்லைல்ல. அதனால் எப்போவுமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுருது. ஏன்னா பாவம் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, பசியோடி போயிடும்ல. ஸோ அப்புறம் அவங்க ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ண பதறிக்கு நம்மளோட லாலி டோலிக்கும் சாப்பாடு வச்சாச்சு. ஸோ அவங்களுக்கும் சோறு தான். சோறும் அந்த புடலங்காய் கூட்டுக்கறியும் போட்டு விரசி வச்சாச்சு. பாவம். ஆனால் என்ன, அந்த டேபிள் ரோஸ் இருக்கும்ல தோட்டத்தில், அதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுருக்குறாங்க மேடமும் சாரும். அப்புறம் பாப்பாவுக்கு வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ரோஸ் பறிச்சுக்கிட்டேன். என்னோடய 2 ரோஸ் செடியை வந்து இந்த முயல் பிடிக்கிறங்கிற பேரில் உடச்சி வச்சுருக்காங்க எங்கள் அப்பாவும் பாப்பாவும் சேர்ந்துக்கிட்டு. அப்புறமா சன் மியூசிக்கில் சாங் கேட்டுவிட்டு மேடம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு ஒரே டான்ஸு. நல்லா க்யூட்டாக டான்ஸ் ஆடுவாள். டிவி பார்த்து 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 ஆடுவாங்க மேடம். அது இசையருவின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏன்னா எங்கள் வீட்டில் சன் மியூசிக், இசையருவி 2லேயும் ஒரே டைம் தான் விளம்பரம் போடுவாங்க. ஸோ 2ல் எது நல்ல சாங் வந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட வேண்டியதான். அழகாக கிளம்பி மேடம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அப்புறம் மதியம் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் இருக்குது. அவங்களுக்கு வந்து வெஜ் மீல்ஸில் ரைஸ் வேண்டாம், மற்றபடி குழம்பு பொரியல் ரசம் எல்லாமே வேணும். ஸோ பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு மார்க்கெட் போயிட்டு அவங்களுக்கு அவங்க என்ன ஃபேவரட்டுன்னு கேட்குறாங்களோ அந்த வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து தான் சமைக்கணும். பட் வந்து எனக்கு இன்றைக்கி ரொம்ப டைம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நானே பரவாயில்லைங்க, உண்மையிலே நான் சூப்பர் சுற்றி தான் 1 மணி நேரத்தில் செஞ்சுட்டேன். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார், ரசம், அப்பளம் இதெல்லாம் வச்சுட்டு நீட்டாக பேக் பண்ணிவிட்டு 12 o'clock அவங்களுக்கும் டெலிவரி கொடுத்துட்டு 12:05 நான் போய் நட்சத்திரமும் பிக் பண்ண போட்டேன். ஆனால் பயங்கர பிஸியாகிட்டு ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அவங்க இன்னும் ரிவ்யூ சொல்லலை, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் நீட்டாக க்ளீனாக ஹைஜீனிக்காக பேக் பண்ணிவிட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். என் தொங்கக்குட்டி என்னை பார்த்தோன்னே ஓடியே வந்துடுச்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவங்கள மீட் பண்ண போனோம். ஐஸ்கிரீம் அவங்க கொடுத்தாங்க, குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வீட்டுக்கு வந்த உடனே பருப்பு கூட்டு, சாம்பார், சோறு, பப்படம், ஊறுகாய் எல்லாம் வச்சு நல்ல ஒரு சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம வீட்டை ஃபுல்லாக க்ளீனாக மாப் போட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு வீடெலாம் கூட்டி விட்டுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் ரொம்ப அழுக்காகும். அது இந்த ஏரியா தான். இங்கே தான் மேடம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட்டாக நான் பார்த்த ஒரு மூவினா ஹாய் நானா மூவி தான். அது ஒரு 4-5 டைம் பார்த்தேன். நான் ஒரு பைத்தியம், பிடிச்சிருந்தா ஒரு 5-6 டைம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் மூவிஸே பார்க்கல. ஃபுல்லாக இந்த இசைவி தான் ஓடிட்டுருக்கும் எப்போ பார்த்தாலும். நெக்ஸ்ட்டு ரூமுக்குள்ளே வந்தாச்சு. மேடம் தூங்கவே இல்லை. அவங்க நல்ல ரூம் விட்டுலாம் வெளியே வர மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக ஏசி போட்டுட்டு ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக டாமுக்கு வந்து ஃபுட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க மேடம். தூங்கலையான்னு கேட்குறோம், தூக்கம் வரலையாம். சரி நம்மளும் இனிமேல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரீல்ஸ் பார்த்துட்டு இன்ஸ்டா யூஸ் பண்ணிக்கிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக டைம் பாஸ் பண்ண வேண்டியதான். 5 மணி வரை உலகம் அலைஞ்சாலும் நாங்கள் அந்த ரூம் விட்டு வெளியே வர மாட்டோம். பாய்.